ஹாய்! இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரிப்பிட்டேஷன பத்தி சொல்றாங்க. இஃப் யூ வாண்ட் சம்திங் ரிப்பீட் இட் அப்படின்னு. நீங்க இப்போ ஒரு ட்ரீம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டடா விஷுவலைஸ் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டடா அத பிராக்டிஸ் பண்றீங்களோ, அப்ப உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அத நம்பும் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் நியூரோ சயன்ஸ்ல ஹெப்ஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா, நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் தட் வயர் டுகெதர் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நினைக்கும் பொழுது, ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் ஒண்ணு நம்ம பிரெயின்ல உண்டாகலாமா. நம்ம பிரெயினுக்கு நம்ம கோல பிரியாரிடைஸ் பண்ணலாம் தெரியாதுங்களாமா. நம்ம எத ரிப்பீட்டடா நினைக்கிறோமோ, அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சு, அதத்தான் பிரியாரிடைஸ் பண்ணி அதுக்கு வொர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி சொல்லட்டுங்களா? இந்த கனா படத்துல ஒரு டயலாக் வரும் பார்த்தீங்களா? ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற அடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். சோ, நீங்க அடம் பிடிக்கிறதுல மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க பிரெயினுக்கே அப்பதான் தெரிய வரும். உங்களோட ஆசை இதான்னு. ஓகே நம்ம பாஸோட ஆசை இதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வொர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒன் செகண்ட். இது நெகட்டிவ் தாட்டுக்கும் பொருந்துங்க. நீங்க பாட்டுக்கு உலகமே ஸ்பீடா ஓடி போகுது. என் வண்டி பஞ்சர் ஆகி நிக்கிது. அப்படின்னு ஒரு சேட் சாங்க லூப்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரெயின் அதையும் ஒரு பேட்டர்னா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க பஞ்சர் ஒட்டி வண்டிய ரிப்பேர் பண்ணி ஓட்டலாம்னு நெனச்சாலுமே வண்டி ஸ்டார்ட் ஆகாது பாத்துக்கோங்க. சோ ப்ளீஸ் ரிப்பீட் த பாசிட்டிவ் திங்கிங். இன்னும் பேசலாம் இத பத்தி இன் மைண்ட்ஃபுல் ரீட்ஸ் வித் வித்யா.